தர்மம் நிச்சயமாக ஓடியிட்ட பிச்சையும் உவந்தளித்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும். நான் சத்தியமா எழுதித்தர்றேன். நீங்க செய்யற தர்மம் உங்க தலையை காப்பாற்றும். உங்க நோய் வராது. ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக, ஆதி ஆத்மீகம் என்பக்கூடிய வரக்கூடிய எந்த விதமான துன்பமும் வராது. உங்க பணம் நோய்க்கு போகாது, திருட்டுக்கு போகாது, வியாதிக்கு போகாது, வேற வம்பு வழக்குக்கு போகாது. தர்மகாரி கோயிலுக்காக தர்மம் பண்ணுங்க, சுவாமி அபிஷேகத்துக்கு பண்ணுங்க, சுவாமி நைவேத்தியத்துக்கு பணம் கொடுங்க, விளக்கரிக்க எண்ணெய் கொடுங்க, அநாத ஆசிரமங்களுக்கு உதவி செய்யுங்க, சத்காரியத்துக்கு உதவி செய்யுங்க, ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்தால் உங்களுக்கு எந்த விதமான நோயும் வரவே வராது. அப்படின்னு யார் சொல்றா? முருகனே சொல்லுகிறார். சொல்றார், பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர், நாமேல் நடவீர் நடவீர் இனியே. நாக்குல முருகன் வேலை செய்வான். நல்லவர் நாவில் நம்ம முருக கடவுள் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் குமரனுக்கு. நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள்கன் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. செயல்பட்டழிந்தது சிந்தூர் வயற்பொழில் தேங்கடம் பின் மால்வட்டழிந்தது பூங்கொடியாள் மனமாமையிலோன் வேல்வட்டழிந்தது வேலையும் சூரனும் செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்க